சரியா எனக்கு வருமானம் வரல, சரியா வியாபாரம் நடக்கல, நான் பெரிய லெவல்ல போணும், ஒரு நல்ல மாற்றம் வரணும்னா, சில சில விஷயங்கள் நான் சொல்றேன். தாந்திரிக பிரகாரமா தான் நான் முறைப்படி பண்றேன். அதனால சில சில விஷயங்கள் பண்ணும்போது 100க்கு 100% நான் பண்றது நடக்கும். இப்போ வந்து இது தொழில் வசியமே ஒரு நல்லதுக்காக பயன்படுத்துது அப்படின்னு சொன்னீங்க. நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துறது, கோவில் மாரியான மங்களகரமான இடத்துல செய்யாம, சுடுகாட்டுல வச்சு செய்யறதுக்கான அவசியம் என்ன அப்படின்றத பத்தி அப்படி சொல்றீங்களா? இல்ல. சுடுகாட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தெய்வீகமான ஒரு இடம் தானே. கருவறையிலிருந்து வரோம். திருப்பி கருவறைக்கு தானே போறோம் அது. அதனால அத வந்து நம்ம ஒரு துரு இடமா பார்க்க வேண்டாம். அது ஒரு நல்ல ஒரு புண்ணியமான ஒரு சேத்திரமா பார்த்து, நம்ம நல்ல எண்ணத்தோட, நல்ல மனசோட அங்க போறோம். அங்க இருக்கிற தேவதையின் கையில, அங்க இருக்கிற வைப்ரேஷன் கையில தான் நம்ம உதவி செய்றோம். ஒரு சக்தி உள்ள இடமாச்சே. அங்க போய் நம்ம உட்கார்ந்து இது சக்தி குடுக்குறதே அவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள். அதனால அங்க நன்மைக்கு மட்டும் தான் செய்றோம். அங்க மட்டும் கிடையாது. இங்கேயும் செய்றோம். ஒரு பவரான ஒரு விஷயத்துக்கு, உடனே நடக்கிறதுக்கு, அது அந்த மாரி விஷயத்துக்கு செய்யும்.